ஹாய்ங்க. இந்த கூண்ட பத்தி கேட்டிருந்தீங்க. இந்த கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான். சைடுல நெட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே மரத்தில தான் பண்ணியிருக்கிறாங்க. மேல ஒரு போர்ஷன், கீழ ஒரு போர்ஷன். மேல் போர்ஷன்ல லவ் பேர்ட்ஸ் இருக்குது. 4 வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். கீழ் போர்ஷன்ல ஃபின்ச்சஸ் 2 தான் வாங்கிட்டு வந்து விட்டுருந்தோம். கீழ வந்து ஃபின்ச்சஸ் வந்து குஞ்சு பொரிச்சு இப்ப 5 ஆயிடுது. மேல் போர்ஷன்ல லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு டைம் குஞ்சு பொரிச்சது. அது வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 3 தான் இருக்குது இப்போ. ஆனா 1 வந்து இப்போ தான் ரீசென்ட்டா இறந்துடுது. அதுக்கு ஃபீட் பார்த்தீங்கன்னா, தெனை தான் வைக்கிறாங்க. தெனை, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி தழை, கீரைகள்லாம் வைப்பாங்க. மல்லித்தழை அதெல்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு குட்டி சுண்ணாம்பு கட்டி போட்டிருக்குறாங்க. அதை கொத்தி சாப்பிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நம்ம குடிக்கிற தண்ணி தான் ஊற்றுறாங்க. ஃபுல்லாகவே ஐடியா டிசைன் பண்ணுனது, மெயின்டெயின் பண்ணுறது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான். 2 போர்ஷனுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, மேல் போர்ஷனோட வேஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி அதில் ஒரு இது வச்சுருக்காங்க. இதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு மலம்பில்லலாம் வெட்டி போட்டு வந்துட்டா, அது திங்கறக்குள்ள தேவிக்குட்டிக்கு ஹோம்ஒர்க் வேலைய முடிச்சுட்டு போய், அதுக்கப்புறம் மாடெல்லாம் தண்ணி கட்டிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலைய தான் செஞ்சுட்ருந்தேன். நான் வந்து பஞ்செல்லாம் எடுத்து போட்டு களைக்குட்டேன்னா, அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, காந்தம் போட்டுருவாங்க. குட்டி குட்டி ஸ்டேப்லர் பின்னு மாரி இருக்கும். அதனால நம்ம காந்தம் போட்டோம்னா, அது எல்லாமே எடுத்து காந்தத்தில ஒட்டிட்டு வந்துரும். அதையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மாட்டையும் அவுத்து தண்ணியில கட்டிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் பார்த்தீங்கன்னா, எங்களோட ஈவினிங்ஸ் இப்படி தான் இருக்கும். காலையில மாடெல்லாம் இந்த மேவு போட்டு தண்ணி கட்டுறத விட ஈவினிங்கில நல்லாவே இருக்கும். ஏன்னா, அந்த கிளைமேட்டு அதுவும் நேற்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி சில்லுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா வெயிலு, ஒரு மாரி மழை வர மாரி மோடம் போட்டு நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. காற்றும் சூப்பரா அடிச்சது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தண்ணியில புடிச்சு கட்டிட்டு, அது தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்குள்ள கன்னுக்குட்டிகளெல்லாம் புடிச்சு உள்ள கட்டிடலான்னு சொல்லிட்டு, அதை இதை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மொகர போட்ட கன்னுக்குட்டிக்கு ஸோ அதிகமா இழுக்கிறது கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் குதிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு. இப்போ நல்லாவே பச்சையும் சாப்பிட்டு பழகிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருக்கு. கடலப்புண்ணாக்கு தண்ணியும் வச்சுட்ருக்குறோம். பாலை கொஞ்சம் குறைச்சிட்டோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. குறும்பும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எல்லாம் பிடிச்சி உள்ளே கட்டிட்டு, மாட்டையெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டும் வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன். சப்பாத்தியும் கூட எக் கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் எக் கிரேவி எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ எக் கிரேவியே செஞ்சுட்டேன். நீங்கள் என்ன டின்னர் செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.